இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிடல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. தமிழகத்தில் ஜனவரி 2ஆம் தேதி வரை மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் உறைபனி ஏற்பட வாய்ப்பு. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையும் என கணிப்பு. சென்னையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என வானிலை மையம் அறிவிப்பு. வரலாற்றிலேயே இல்லாத அளவாக புதிய உச்சம் தொட்ட வெள்ளி விலை. ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 274 ரூபாய்க்கு விற்பனை. சவரனுக்கு 880 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை. சென்னையில் 1 கிராம் தங்கம் 13,000 ரூபாய்க்கு விற்பனை. புதிதாக உருவாக்கப்பட்ட 4 மாநகராட்சிகள் மற்றும் 10 நகராட்சிகளில் கவுன்சிலர்களின் எண்ணிக்கை நிர்ணயம். அரசிதழில் வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. திருவண்ணாமலையில் 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின். 314 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்து 46 புதிய பணிகளுக்கு அடிக்கல். வாக்களிக்காத மக்களிடமிருந்தும் திமுக அரசு நல்ல பெயரை பெற்றுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மத்திய பாஜக அரசு அப்படியே தலைகீழாக உள்ளதாக விமர்சனம். இப்படி திமுகவுக்கு இதுவரை வாக்களிக்காத மக்கள் கிட்ட கூட நல்ல பெயரை இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி எடுத்திருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு இதுக்கு அப்படியே தலைகீழாக நடக்குது. பாஜக ஆதரவாளர்கள் இந்த ஒன்றிய அரசை கல்வி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ தமிழகத்திற்கு நிதி வழங்க ஒன்றிய அரசு மறுப்பதாக முதல்வர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பல்வேறு இடையூறுகளை கடந்தும் தமிழ்நாடு முன்னேறிக் கொண்டிருப்பதாக பேச்சு. ஒன்றிய பாஜக அரசோட ஜிஎஸ்டியால வரி உரிமை இல்ல, நமக்கு வர வேண்டிய நிதியும் தரல. குடைச்சல் கொடுக்கிறதுக்காகவே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உட்கார்ந்திருக்காரு. விவசாயி வேடம் போட்டு சிலர் விவசாயிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்துவர் என முதல்வர் விமர்சனம். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட்டை திமுக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் பேச்சு. சிலர் விவசாயி வேடம் போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்க. ஆனா விவசாயிகளை பாதிக்கிற சட்டங்களை ஆதரிப்பாங்க. விவசாயிகளுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல விவசாயிகளுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நினைச்சோம். அதுக்காக வேளாண்மைக்குன்னு தனி பட்ஜெட்டை போட ஆரம்பிச்சோம். அதிமுக ஆட்சி பற்றி என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தயார் என எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தாம் ஏற்கனவே விடுத்த ஓபன் சேலஞ்ச் இன்னும் நிலுவையில்தான் உள்ளது என்றும் பதில். நிறைவேற்றிய வாக்குறுதி பட்டியலை வாசிக்க தயாரா? முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. முதல்வருக்கு இருக்கும் வேலை பளுவில் எதிர்க்கட்சித் தலைவருடன் விவாதிக்க நேரமில்லை. எடப்பாடி கே பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதில். முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய வேலை பளுவில் இவரோடெல்லாம் விவாதிச்சுட்டு இருக்க முடியாது. கட்சியில எத்தனையோ பேர் இருக்காங்க, யார் வேணாலும் அவரோட விவாதிக்க தயாராக இருப்பார்கள். திராவிட ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழ வேண்டும்.
நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் சீமான் ஆவேசம். திருப்பரங்குன்றம் பிரச்சினை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதாக சீமான் குற்றச்சாட்டு. மனிதனுக்காகவே மதம், மதத்துக்காக மனிதன் அல்ல என்றும் பேச்சு. திருப்பரங்குன்றத்தில் ஏற்படுகிற பிரச்சனையை, நிகழ்கிற பிரச்சனையை திட்டமிட்டு இவர்கள் உருவாக்கி நகர்த்துகிறார்கள். வாக்கை பிரிவை புரட்சி பாவலர் கேட்கிறார், மதத்திற்காக மனிதனா, மனிதனுக்காக மதமான? சட்டைக்காக உடலா, உடலுக்காக சட்டையா? காலுக்கு செருப்பா, செருப்புக்கு காலா? எல்லாமே மனிதனுக்காக உருவாக்கப்பட்டது. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் தேர்வு குறித்து யாரும் பேசக்கூடாது என சீமான் அறிவுறுத்தல். தாம் விதைக்கும் விதை சோடை போகாது என்றும் பேச்சு. நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழுவில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றும். திட்டமிடாத எஸ்ஐஆர் பணிகளால் 1 கோடி வாக்குகள் பறிப்பு என கண்டனம். தமிழ்நாட்டுக்கு வரும் வடமாநில தொழிலாளர்களுக்கு உள் நுழைவு அனுமதி சீட்டு வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு நாம் தமிழர் கட்சி வலியுறுத்தல். சீமானும் விஜயும் சனாதன சக்திகளுக்கு துணை போகின்றனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் விமர்சனம். அந்த சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய வகையில் சீமானும் விஜயும் செயல்படுகிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களுடைய செயல் திட்டம், அவருடைய அரசியல், அவருடைய போக்கு அனைத்தும் பிஜேபி, RSSக்கு துணை போகக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதை தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னையும் விஜயையும் பாஜக பெற்றெடுத்த போது திருமாவளவன் தான் பிரசவம் பார்த்தார் என சீமான் விமர்சனம். சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என திருமாவளவன் கூறியதற்கு பதில். என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்தில் இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா? விடுங்க தம்பி, அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அதை விடுங்க, அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. சமூக நீதி குறித்து பேசும் தகுதியை திமுக இழந்துவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தமிழகத்தில் சமூக அநீதிதான் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் சமூக அநீதி பேரு மட்டும்தான். நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசுன்னா பேசிட்டு இருக்காங்க. தந்தை பெரியாரோட பேரை கூட சொல்ல தகுதி இல்லாதவர்கள். வழி தெரியாமல் நின்றபோது வழிகாட்டியவர் விஜய்தான். உடலில் ஓடும் ரத்தம் தாவேக தலைவர் விஜய்க்கு தான் எனவும் செங்கோட்டையன் நெகிழ்ச்சி. வழி தெரியாமல் இருக்கிற போது அதற்கு வழிகாட்டினார். $4,700 கோடி மதிப்பில் மணல் கொள்ளை நடைபெற்றுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அதிமுக கடிதம். அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் மீது உடனே வழக்கு பதிவு செய்யவும் கோரிக்கை. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். பள்ளிக்கல்வித்துறை தலைமை அலுவலகத்தில் காவலர்கள் குவிக்கப்பட்டிருந்த நிலையில் மாற்று இடத்தில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் தலைமைச் செயலகம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற தூய்மை பணியாளர்கள் கைது. திருவிக நகர் மற்றும் ராயபுரம் மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் தர்ணா. இன்னைக்கு எல்லா பொம்பளைங்க ஐயா, எல்லாம் விட பெண்கள் அதிகமாக இதில் இருக்கிறோம் ஐயா. புருஷன் எல்லாமே பிள்ளைங்க. என் புருஷன் சேர்த்து 11 வருஷம் ஆகுது. இந்த வேலை தான் நான் புருஷனா வாழ்ந்துக்கிறேன் ஐயா. எங்க வேலையை எங்களுக்கு கொடுக்கணும் ஐயா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி. 14 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றி பெற்று அபாரம்.
இதய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முருகன் ஹாஸ்பிட்டல்ஸின் முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன். இனி அனைத்து வித இதய பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக. முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.